நண்பர்களுக்கு வணக்கம். இப்போ டையிங் ப்ராசஸில் டையிங்க்கு முன்னாடி ஒரு ப்ராசஸ் இருக்கு. திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த ப்ராசஸ் கரெக்டாக நடந்தால் தான் நீங்கள் எவ்வளோதான் ப்ரிகாஷன் எடுத்து டையிங் பண்ணாலும் இந்த ப்ராசஸ் கரெக்டாக இல்லை அப்படின்னா டையிங் குவாலிட்டியாக வராது. நமக்கு ஷேட் மேட்சிங்லேருந்து ஈவன் டையிங்லேருந்து எதுவுமே கரெக்டாக அமையாது. அது என்ன ப்ராசஸ் அப்படிங்கிறத இப்போ நான் பார்க்க போகிறோம். இந்த ப்ராசஸ்க்கு பேர் பார்த்தீங்கன்னா ஸ்கவரிங் ஆர் ப்ரீ ட்ரீட்மெண்ட் அப்படிம்பாங்க. ஸ்கவரிங் அப்படின்னா தேய்த்து சுத்தப்படுத்துதல் அப்படின்னு தமிழ்ல மீனிங் இருக்கு. ப்ரீ ட்ரீட்மெண்ட் அப்படின்னா டையிங்க்கு முன்னாடி ப்ரீயரா செய்யக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட். இது ப்ரீ ட்ரீட்மெண்ட் அப்படிம்பாங்க. இதுல ஆக்சுவலா என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும் நேச்சுரல் ஃபைபர்ஸ்ல இம்பியூரிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். மினிமம் காட்டன்ல பார்த்தீங்கன்னா 8% இருக்கு. ஊர்லாம் பார்த்தீங்கன்னா 35% வரைக்குமே போகும். ஆல்ரெடி நம்ம வீடியோலாம் நம்ம பார்த்துருக்கோம். நேச்சுரல் ஃபைபர்ஸ்ல இம்பியூரிட்டிஸ் அதிகமாக இருக்கும் அப்படின்ட்டு. அப்போ இந்த இம்பியூரிட்டிஸ் எல்லாத்தையும் ப்ராப்பராக நம்ம ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணி கரெக்டாக சுத்தம் பண்ணாதான் அடுத்து டையிங் போகும்போது நமக்கு ஈவனாக டைஸ் ஏறி ஈவனாக டையிங் நடக்கும். அப்போ ஸ்கவரிங் ப்ரீ ட்ரீட்மெண்ட்டுங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது ப்ராப்பராக குவாலிட்டேட்டிவாக நம்ம பண்ணோம் அப்படின்னா தான் நம்ம ஃபேப்ரிக்னுடைய டையிங் குவாலிட்டி கரெக்டாக இருக்கும். ஃபினிஷ்டு ஃபேப்ரிக் அப்பியரன்ஸ், அதனுடைய ஈவனஸ், எல்லாமே ஷேடு, ரீப்ரொடியூசிபிலிட்டி எல்லாமே கரெக்டாக இருக்கும். அப்போ இந்த ப்ரீ ட்ரீட்மெண்ட்ல என்ன நடக்குது, இந்த ப்ரீ ட்ரீட்மெண்ட்ல என்னென்ன மாதிரி கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணுறோம், அது என்னென்ன வேலைகளை செய்யுது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வெட்டிங் ஏஜென்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த வெட்டிங் ஏஜென்ட் என்ன பண்ணுது அப்படின்னா, நம்ம கிரே துணி பார்த்தீங்கன்னா அப்சார்பன்சி இருக்காது. அதாவது தண்ணி ஊற்றுனீங்கன்னா தண்ணி உறிஞ்சாது. ஏன்னா வேக்ஸ் இருக்கு, அதில் ஃபேட்டி ஆசிட் இருக்கு, ஆயில் இருக்கு, இந்த மாதிரி நிறைய இன்கிரீடியன்ஸ் இருக்கிறதுனால அது பார்த்தீங்கன்னா நமக்கு அப்சார்பன்சி இருக்காது. அப்போ இந்த வெட்டிங் ஏஜென்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, அதனுடைய சர்ஃபேஸ் டென்ஷனை குறைச்சி கெமிக்கல் ஈஸியாக அந்த ஃபைபருக்குள்ள இறங்கிறதுக்கான வழிகளை அது உருவாக்கும். அப்போ வெட்டிங் ஏஜென்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது கரெக்டாக வேலை செய்யலை அப்படின்னா நமக்கு நம்ம ட்ரீட்மெண்ட்டுக்கு கொடுக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் எதுவுமே உள்ள போகாது. உள்ள போகலை அப்படின்னா அந்த ட்ரீட்மெண்ட் கரெக்டாக நடக்காது. அப்போ நமக்கு எஃபெக்டிவா இந்த ஸ்கவரிங் ப்ரீ ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ் நடக்கும். அப்போ வெட்டிங் ஆயில் தான் ஒன் ஆஃப் த மேஜர் காம்போனன்ட். வெட்டிங் ஆயில் ப்ராப்பரான டோசேஜ் இருக்கணும், குவாலிட்டேட்டிவா இருக்கணும், நல்ல எமல்சிஃபையிங் ப்ராப்பர்ட்டி இருக்கணும், டிடர்ஜென்சி ஆக்ஷன் இருக்கணும், சிங்கிங் டைமிங் ரொம்ப கம்மியாக இருக்கணும். போட்டா டக்குன்னு சிங்க் ஆகிறது, இதனுடைய சிங்கிங் டைமிங் கரெக்டாக இருக்கும். இது கரெக்டாக பார்த்து நம்ம செலக்ட் பண்ணணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சோடியம் ஹைட்ராக்சைடு, காஸ்டிக் சோடா அப்படிம்பாங்க, இல்லைன்னா NaOH, சோடியம் ஹைட்ராக்சைடு. இது ரெண்டாவது மேஜரான கெமிக்கல் ஸ்கவரிங் அண்ட் ப்ரீ ட்ரீட்மெண்ட்ல யூஸ் பண்ணுறோம். இந்த கெமிக்கல் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேக்ஸ், ஆயில்ஸ், ஃபேட்டி ஆசிட்ஸ் இது எல்லாமே சாலிபிள் சோப்பாக கன்வெர்ட் பண்ணிடும். இந்த ரியாக்ஷன் பேர் சப்பானிஃபிகேஷன் அப்படிம்பாங்க. இது பார்த்தீங்கன்னா சாலிபிளான சோப்பா இந்த இம்பியூரிட்டிஸ்லாம் மாறிடும். இந்த சோப்பெல்லாம் ஈஸியாக தண்ணியில் கரையிறதுனால ஈஸியாக நம்ம கிளீன் வாஷ் பண்ணும்போது வெளியே போயிடும். அப்போ சோடியம் ஹைட்ராக்சைடு பார்த்தீங்கன்னா வேக்ஸ், ஆயில், ஃபேட்டி ஆசிட்லாம் சாலிபிள் சோப்பா சப்பானிஃபிகேஷன் ரியாக்ஷன் மூலமா மாற்றிடும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன்ஸ். இந்த ப்ரோட்டீன்ஸ்லாம் சாலிபிள் அமினோ காம்பனண்ட்டாக மாற்றிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த செல்லுலோஸ் ஃபைபர்னுடைய சர்ஃபேஸ், அதாவது வால்ல படிஞ்சிருக்கக்கூடிய பெக்டின்ஸ் அப்படிங்கிற ஒரு கோட்டிங் மெட்டீரியல் இருக்கும். இந்த மெட்டீரியலை சோடியம் பெக்டேட்டா, சாலிபிள் சோடியம் பெக்டேட்டா மாற்றிடும். அப்போ இதெல்லாம் இந்த இம்பியூரிட்டிஸ் எல்லாம் சோடியம் ஹைட்ராக்சைடு ரிமூவ் பண்ணிடும். வேக்ஸ், ஆயில், ப்ரோட்டீன், பெக்டின்ஸ் இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடும். பட் இந்த சஃபானிஃபிகேஷன் ரியாக்ஷனுக்கு மினிமம் 80 டிகிரி டெம்பரேச்சர் தேவைப்படும். அதனாலதான் நம்ம சேஃபரா 98 டிகிரில 30 மினிட்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஸ்கவரிங் ப்ரீ ட்ரீட்மெண்ட்டை செட் பண்ணி வச்சிருக்கோம். அடுத்ததா பாத்தீங்கன்னா பெராக்சைடு. இந்த பெராக்சைடினுடைய வேலை என்ன அப்படின்னா, காட்டன் ஃபைபர் எல்லோயிங் ஸ்பின்னிங்ல, லாங் ஸ்டோரேஜ்ல அதுல இருக்கக்கூடிய ஃபங்கஸ், மைக்ரோ ஆர்கானிசம் பிளஸ் ட்ரீட்மெண்ட்ல வரக்கூடிய ஹீட்டு, யூவினுடைய எக்ஸ்போசர், அதனால வரக்கூடிய டீகிரேடேஷன், இதனால பாத்தீங்கன்னா இந்த காட்டன் பேர்லாம் பாத்தீங்கன்னா எல்லோரா டேன் ஆகும். இந்த கலர் மெட்டீரியல்ல இந்த கலரை ரிமூவ் பண்றது தான் பெராக்சைடினுடைய இம்பார்ட்டன்ட்.
இப்போ சப்போஸ் ஒயிட்னஸ் இண்டெக்ஸ் வரல, அதாவது ஸ்கவரிங் அப்புறம் நம்ம 70 வரணும் அப்படின்னா, நமக்கு 65 தான் வந்திருக்கு அப்படின்னா, நம்ம பெராக்சைடு திரும்ப டோசேஜ் பண்ணி திரும்ப கொஞ்ச நேரம் ஓடணும் போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒயிட்னஸ் இண்டெக்ஸ் கிடைக்கும். இது போக கிட்டிஸ், அதாவது காட்டனுடைய சீடு இருக்குதுன்னா அதனுடைய சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய ஃப்ராக், அதாவது சின்ன சின்ன துகள்கள் வந்து பார்த்தீங்கன்னா காட்டனோட மிக்ஸ் ஆகி வந்துடும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் தெரியும். அது கிட்டிஸ் பார்க்குறதுக்கு நல்லா தெரியும். இந்த கிட்டீஸினுடைய கலர் ரிமூவலுக்கும் இந்த பெராக்சைடு வந்து யூஸ் ஆகும். அப்போ இந்த கிட்டீஸ் தெரியுது அப்படின்னா பெராக்சைடு வந்து ப்ராப்பராக நம்ம யூஸ் பண்ணி அந்த கிட்டீஸினுடைய கலரை ரிமூவ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா செக்யூஸ்டிங் ஏஜென்ட், அதாவது காட்டன் நேச்சுரல் ஃபைபர் அப்படிங்கிறதுனால இதில் நிறைய மினரல் இம்ப்யூரிட்டிஸ் இருக்கும். அயன் இருக்கும், கால்சியம் இருக்கும், மெக்னீசியம் இருக்கும், ஹார்னஸ் இருக்கும், இந்த மாதிரி அயன் இருக்கும். இந்த மாதிரியான மினரல்ஸ் வந்து காட்டன்ல வந்து இம்ப்யூரிட்டிஸாக இருக்கும். இதை ரிமூவ் பண்ணுறதுக்காக ப்ராப்பரான செக்யூஸ்டிங் ஏஜென்ட் வித் ப்ராப்பர் டோசேஜோட நம்ம வந்து யூஸ் பண்ணணும். இதெல்லாம் பண்ணி நம்ம பண்ணும்போது தான் நமக்கு வந்து அதோட இம்ப்யூரிட்டிஸ் முழுவதுமா ஈவனா ரிமூவ் ஆகி நமக்கு வந்து ப்ராப்பரான ஈவனான டையிங் வந்து நம்மளால பண்ண முடியும். இது போக வந்து என்னென்ன, இது வந்து காமன். இது போக அடிஷனலா என்னென்ன இம்ப்யூரிட்டிஸ் வரும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ லைக்ரா எடுத்துக்கிட்டீங்கன்னா லைக்ரா ஸ்பின்னிங்ல வரக்கூடிய லைக்ரா ஸ்பின்னிங் சிலிக்கான் ஆயில்ஸ் வரும். அது இல்லாமல் ஒரு ரீஜெனரேட்டட் செல்லுலோஸ், விஸ்கோஸ் இதெல்லாம் வருது அப்படின்னா அந்த ப்ராசஸ்ல வரக்கூடிய இம்ப்யூரிட்டிஸ் வந்து சல்ஃபைடு மாதிரியான இம்ப்யூரிட்டிஸ் இருக்கும். அது போக பார்த்தீங்கன்னா இது மாதிரி மற்ற ஃபைபர்ஸ்ல என்னென்ன, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஓவன் அப்படின்னா அதில் வந்து டீசைசிங் இருக்கும், அதை வந்து ரிமூவ் பண்ணணும். இந்த மாதிரியான ஒவ்வொரு ஃபைபருடைய ப்ராசஸ், ஸ்பெஷல் ஃபைபருடைய ப்ராசஸ்ல வரக்கூடிய இம்ப்யூரிட்டிஸையும் வந்து நம்ம என்னங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிட்டு அதுக்குரிய கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணி அந்த இம்ப்யூரிட்டியை நம்ம ப்ராப்பராக ரிமூவ் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆஃப் ஒயிட் நைலான் ஃபேப்ரிக்கோ பாலிஸ்டர் ஃபேப்ரிக்கோ ஆஃப் ஒயிட்ல இருக்கு அப்படின்னா அங்கே நம்ம பெராக்சைடு யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஜஸ்ட் வந்து ஏதாவது இம்ப்யூரிட்டிஸ் இருக்கிறவங்க ஆசிட்டோ இல்லை வந்து ஆசிட் வாஷ் மாதிரியோ இல்லைன்னா ஒரு சோடா வாஷ் மாதிரியோ கொடுத்து ரிமூவ் பண்ணிட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். இதுலயே பார்த்தீங்கன்னா ரீஜெனரேட்டட், அதாவது வெட் ஸ்ட்ரென்த் வந்து கம்மியாக இருக்கக்கூடிய ஃபைபர்ஸ், டிஸ்கோஸ், மொடால் இது மாதிரிலாம் இருக்கு அப்படின்னா நாம வந்து காஸ்டிக் சோடா, அதாவது சோடியம் ஹைட்ராக்சைடு பதிலாக சோடியம் கார்பனேட் வந்து ரீப்ளேஸ் பண்ணோம்னா நமக்கு ஃபைபர் டேமேஜ், ஸ்ட்ரென்த் லாஸ் வந்து கம்மியாக இருக்கும். அது இல்லாமல் ப்ராசஸ் லாஸ் வந்து கம்மியாக இருக்கும். இந்த ப்ரிகாஷன்ஸ்லாம் நம்ம வந்து ஃபைபர் என்ன மாதிரி மெட்டீரியல், எவ்வளோ இம்ப்யூரிட்டிஸ் இருக்குங்கிறத பொறுத்து நாம் வந்து செலக்ட் பண்ணி நம்ம ப்ரீ ட்ரீட்மெண்ட்டை கனெக்ட் பண்ணோம்னா ஈவனான நல்ல குவாலிட்டியான டைம் வந்து கண்டிப்பாக அச்சீவ் பண்ண முடியும். நன்றி, வணக்கம்.